ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிடீஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பீஃபில் வந்து உப்பு காரணம் தான் போட போகிறோம். இந்த உப்பு காரணத்துக்கு நான் வந்து பீஃப் வந்து ஒரு 2.5 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். 2.5 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் இருக்கும். இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது கூட மிளகுத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அது கூட உப்பு வந்து போட்டிருக்கேன். உப்பு போடும்போது கல்லுப்பு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான உப்பும் போட்டதுக்கப்புறமா நீங்கள் இதில் வேணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது கூட பட்டை கிராம்பு தூளும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. மசாலா வந்து நல்லாயிருக்கும். இதை நல்லா வந்து கை வச்சு கலரி விடுங்க. இதில் கையில் தான் கலரணும், ஸ்பூனில் கலருனா எல்லா பக்கமும் மசாலா ஒட்டாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா கையில் வச்சு பிசைஞ்சு விடுங்க. எல்லா பக்கமும் மசாலா ஒட்டணும். இப்போ மசாலா எல்லாமே நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு சரடு இல்லாட்டி ஒரு சுக்குலியோ எடுத்து அதில் நம்ம வந்து ஒரு கோணுசியில் வந்து மாட்டிக்கலாம். இப்போ வந்து அதை ஒவ்வொன்றா இந்த கோணுசி வழியாக கோர்த்து அந்த கயிறில் மாட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ண பீஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கோர்த்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது சீக்கிரமாக காஞ்சிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பராத்தில் கூட ஒரு பெரிய தாளால் கூட நீங்கள் ஒவ்வொன்றா தனித்தனி பீஸாக எடுத்து வச்சிங்கன்னா அப்பையும் காஞ்சிரும். இப்போ நம்ம இந்த மாதிரி போடும்போது எதுவும் கீழே விழுகாது. ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா வெயிலில் காய வச்சிடணும். இதை வந்து நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் கோர்த்து எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம அந்த கோத்ததை வந்து மொட்டை மாடியிலையோ அல்லது எங்கே உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி 2 பக்கமும் கயிற்றை வச்சு கட்டி விட்ருங்க. அந்த மாதிரி கட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக வந்து உங்களுக்கு இந்த உப்பு காரம் காஞ்சிரும். ஒரு 3 டேஸ் வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிரும். இப்போ நம்ம இதை கட்டி விட்டுக்கலாம். இந்த வெயிலில் போட்டு நல்லா காய வச்சிங்கனாக்கா நல்லா 3 நாளே நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறமா எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காஞ்சதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லைங்க. பாருங்கள், இதுதான் காஞ்சது. இதை நான் லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். மறுபடியும் நம்ம பொரிக்கும் போது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் பொரிக்கணும். ரொம்ப சுவையான உப்பு காரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.